சென்னை ஸ்பீட் நியூஸ். கிரிப்டோ கரன்சி மோசடி மூலமாக பல பேரிடம் பண மோசடி செய்துள்ள லிட்டோரல் குரூஸ் நிறுவனம். லிட்டோரல் குரூஸ் என்ற நிறுவனம் கப்பலில் வேலை தருவதாக பல மாணவர்களிடம் பணத்தையும் பெற்றுக்கொண்டு வேலை தராமல் பணத்தையும் திரும்பத் தராமல் மோசடி செய்ததாகவும், மேலும் கிரிப்டோ கரன்சி மோசடி மூலமாக பல பேரிடம் பண மோசடி செய்துள்ளனர் என்றும், வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு பல இளைஞர்களை ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய சர்வதேச சுற்றுலா மற்றும் பயணிகள் உரிமைகள் கழக நிர்வாகிகள் தெரிவித்தது. 2024ஆம் ஆண்டு பிரவீன் ராஜ் என்ற நபர் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, நானும் எனது நண்பருமான ராஜா வைஸ் இருவரும் சேர்ந்து விச் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் மற்றும் லிட்டோரல் குரூஸ் என்ற பெரிய கம்பெனிகளை நடத்தி வருகிறோம். ராஜா வைஸ் சொந்தமாக குரூஸ் கப்பல் வைத்துள்ளார். அது சென்னையை மையமாக கொண்டு வெளிநாடுகளுக்கும் செல்லும். இதில் வேலை இருப்பதாக கூறினார். சேலம் ஏற்காட்டில் உள்ள ஒரு கேட்டரிங் கல்லூரியின் பேராசிரியரிடம் அணுகி கேட்டரிங் மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடத்தி ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சம் வரையில் பணம் பெற்றுக்கொண்டு 2025 மே மாதம் வேலை கொடுப்பதாக உறுதியளித்திருந்தனர். அதில் 72 நபர்களிடம் 1,29 லட்சம் பெற்றுள்ளனர். அவர்கள் கொடுத்த விலாசத்தை நேரில் சென்று பார்த்தபோது அலுவலகத்தை காலி செய்துவிட்டு தலைமறைவாகி உள்ளனர் என்பது கடந்த மாதம்தான் தெரிய வந்தது. அந்த நிறுவனத்திடம் ஏமாற்றப்பட்டவர்கள் தற்போது குழுவாக சேர்ந்து சென்னை டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளோம். காவல்துறையினர் கண்டுபிடித்து தருவதாக உறுதியளித்துள்ளனர் என்று அவர்கள் தெரிவித்தனர். பார்த்துக்கிறோம், நீங்கள் தைரியமாக உள்ள வரலாம். நாங்கள் அதர்வைஸாக இருந்தால் நீங்கள் கேட்குற ஃபார்மாலிட்டிஸ் வரும். என்னுடைய சொந்த கப்பலில் உங்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாது சார். நீங்கள் தைரியமாக பணம் எடுக்கலாம். நம்ம நம்பகத்தன்மை ஒரு 15 ஆண்டுகள் நண்பர் சொல்கிறாரு அப்படின்னால ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக நான் எனக்கு என்னோடய அக்கா மகனுக்கு சேர்ந்து பணம் கட்டுறேங்க சார். நான் 5 lakhs கட்டுறோம். அதுக்கப்புறமா இதை பற்றி நாங்கள் டீப்பாக சார் இல்லை இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி வரல வேண்டியதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் கேஷில் விட்டுட்டோம். அவங்க ஒரு விஷயத்தை நீடித்து போக செய்கிறாங்க. காலம் கணக்க வச்சாங்கன்னா நம்ம மறந்துடுவோம். அவங்க சொந்த வேலைகள் சுய வேலைகள் விருப்பம் நம்ம அப்படியே கொஞ்சம் மறந்துடுவோம். டார்ச்சர் பண்ணாமல் அப்படியே விட்ட வாட்டி அவங்கள இடங்கள்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க. விட்டுட்டோம். நாங்கள் இவரை மட்டுமே கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு சில டைமில் ஃபோன் எடுத்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ தரேன் அப்போ தரேங்க, இந்த பண்ணிடலாங்க, ஒரு 10 நாள் பொறுத்து 1 மாதம் பொறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி தகவலை மட்டும் பரிமாற்றம் நடந்ததுனா நாங்கள் அப்படியே கேட்கலாம். திடீர்னு நாங்கள் ஒரு வீடியோ பார்க்குறோம், எதாச்சும் பார்க்குறோம். பார்க்கும்பொழுது இவங்க ஒரு 300 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் சைன் பண்ணுறாங்க தெரியுது. அதுக்கப்புறம் சாரை கூப்பிட்டு சொல்ல, சார் என்ன சார் பண்ணுறதுனாங்க. அவனே சர்வதேச இருக்கக்கூடிய நண்பர்களை கூப்பிட்டு இது மாதிரி சென்னையில் தான் அவங்க இருக்காங்கன்னு தகவல் வருது. புரிந்துன்னு அப்புறம் என்ன பண்ணலாம், எங்களுக்கு லீகல் சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கேட்டதுக்கு அப்புறமா ஆர்கனைஸ் பண்ணுங்கள், யாரை பாதிக்கப்படுறோம் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்கள் அப்படிங்குள்ள. அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் இவர் எங்களுக்கு அறிமுகமாகிறாரு. நாங்களே இதில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு. அதுக்கப்புறம் நேற்று தொடர்பு வர்றார். ஆந்திராவில் இருக்கக்கூடிய என் தம்பி வந்து ஆந்திரா ஆன்லைன் மூலிமா அவர் பணம் கட்டியிருக்காரு. அவரும் இன்றைக்கி வந்து புகார் கொடுக்குறாரு. ஆளுக்கு 1 லட்சம் 2 பேர் நபர்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மூலிமா பணம் அவங்க கட்டியிருக்காரு 2 லட்சம். ஸோ கொஞ்சமாக நாங்கள் எங்கள் சத்துக்கு நாங்கள் விசாரித்த பொழுதுக்கு எங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் தெரிய வந்துச்சு, இவங்க இது தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நீ காவல்துறை பெரிய அளவில் விசாரித்து நடவடிக்கை எடுக்கும்போது தான் தமிழ்நாடு முழுக்க வேறு யார் பாதிக்கப்படுற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரிய வரும். மக்களுக்கு இது ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருக்கோம். எங்கள் படத்துக்கான புகார் நாங்கள் கொடுத்துருக்கோம், மீட்டு தரேன்னு அவங்க கொடுத்துருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணுன்றிருக்காங்க. ஆனால் இது பொதுமக்கள்கிட்ட போய் செஞ்சோன்னா வேறு இன்னும் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, மீண்டும் யாரும் பாதிக்கப்படக்கூடிய நிறுவனத்தினால அப்படின்னு ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து உங்கள் பத்திரிகையாளர் முன்னாடி வந்து உட்காந்துருங்க சார். இவங்க எல்லா காலேஜுக்குள்ளே போகிறது இந்த அகாடமி வச்சுட்டு, லிட்டோரல் அகாடமி வச்சுக்கிட்டு. ஸோ இவங்க எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் இந்த அகாடமி ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதுவும் கொஞ்சம் பார்த்துட்டு என்னன்னு கொஞ்சம் மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு அலர்ட் கொடுத்தா பெட்ரு. டேரெக்டாக காலேஜஸ் கொடுக்கறது நல்லது. ஏன்னா அவங்க டார்கெட்டே இந்த வந்து மரைன் காலேஜஸ், அந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கிற காலேஜஸ் இதெல்லாம் டார்கெட் பண்ணுவாங்க. மெயின் இந்த மரைன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் மெயின் டார்கெட் பண்ணுறாங்க. தேங்க்யூ சார்.